கதையைச் சொல்லி முடித்த ஒடிசியஸிற்கு பியேசியர்கள் விடை கொடுத்தனர். அவர்கள் அவனுக்கு பல அரிய பரிசுகளை வழங்கினர். ஒடிசியஸ் கப்பலில் ஏறி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது பியேசிய மாலுமிகள் அவனை மெதுவாக இதாகாவின் கரையில் இறக்கி வைத்தனர். அவரது செல்வங்களையும் ஒரு மரத்தடியில் மறைத்து வைத்தனர். ஒடிசியஸ் கண் விழித்தபோது அவனுக்கு தன் சொந்த ஊரே அடையாளம் தெரியவில்லை. ஏதெனா தேவி ஒரு பெரும் மூடுபனியை பரவச் செய்திருந்தாள். ஐயோ, நான் மீண்டும் ஏமாற்றப்பட்டேனா? இது எந்த புதிய நாடு என்று அவன் புலம்பினான். அப்போது ஒரு இளைஞனின் உருவில் ஏதெனா தோன்றி, வீரனே, நீ இப்போது உன் தாய்நாடான இதாகாவிலேயே இருக்கிறாய் என்றாள். ஒடிசியஸ் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரு பொய்க் கதையைச் சொன்னான். அவரது தந்திரத்தைக் கண்ட ஏதெனா புன்னகைத்து தன் சுயரூபத்தைக் காட்டினாள். ஒடிசியஸ், தேவர்களிலேயே நான்தான் தந்திரத்தில் சிறந்தவள், மனிதர்களில் நீதான் சிறந்தவன். உன் மாளிகையில் இப்போது பல கொடுமைகள் நடக்கின்றன. பொறுமையைக் கடைப்பிடி, உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது என்று எச்சரித்தாள். ஏதெனா ஒடிசியஸை ஒரு வயதான பிச்சைக்காரனாக மாற்றினாள். அவரது பொன்னிறக் கூந்தலை உதிரச் செய்து தோலைப் சுருங்க வைத்தாள். கந்தல் ஆடைகளை அவனுக்கு அணிவித்து ஒரு கைத்தடியையும் ஒரு தையல் பிரிந்த கந்தல் பையையும் கொடுத்தாள். முதலில் உனது விசுவாசமான பன்றி மேய்ப்பவன் யூமேயஸிடம் செல், அவன் உனக்கு உண்மையைக் கூறுவான் என்று கூறி ஏதெனா மறைந்தாள். ஒடிசியஸ் தன் சொந்த மண்ணில் ஒரு அந்நியனாக தன் அரண்மனையை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தான்.